ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாண்டா கார் எப்படி எலக்ட்ரிக் காரா மாறுச்சு அப்படின்ற கதையை பார்க்கலாம் வாங்க. ஃபேமிலியோட நாங்கள் எல்லாரும் மாலுக்கு போயிருந்தோங்க. அங்கே முன்னாடி வரிசையாக காரை நிப்பாட்டி வச்சு குழந்தைங்களாம் ரைட்ஸ் போயிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு என் பையன் கண்டிப்பாக நான் கார் ரைடு போய் அவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆடம். ஒரு ரைடு எவ்வளோன்னு கேட்டோம். 50 ரூபா சொன்னாங்க. சரின்னு ஏற்றி விட்டுட்டோம். ரவுண்டு அடிக்கிறான் அடிக்கிறான் அடிக்கிறான், பைப்பில் அந்த கார்லேருந்து இறங்கவே மாட்டேன்ருச்சு. இது என்னடா பேரண்ட்ஸ்க்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக இறக்கி விட்டுட்டோங்க. கார மேலே எவ்வளோ ஆசைப்பட்றானே, இது என்ன ரேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் 12,000 15,000 20,000 அவங்க பாட்டுக்கு அடுக்கிட்டே போகிறாங்க. அத்தாடி, இவ்வளோ காசு கொடுத்து எங்கிட்ட இருந்து வாங்குறது? இன்கேஸ் அப்படியே வாங்கினாலும் இதை வச்சு ஓட்டுறதுக்கு வீட்டில் இடம் இருக்கணுமா இல்லையா? ஒன்று காருக்கு ஏற்ற மாதிரி வீடு இருக்கணும், இல்லைனா வீடுக்கு ஏற்ற மாதிரி கார் இருக்கணும். காருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வீடை கட்ட முடியுமா? முடியாது. ஸோ அட்லீஸ்ட் வீடுக்கு ஏற்ற மாதிரி கார் சைஸையாவது மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் போய் கேட்டேன். ஏங்க எப்போ பார்த்தாலும் நட்டு போல்ட்டு வயரு பேட்டரி மோட்டர்னு உட்காந்து வேண்டாத வேலையா பண்ணிட்டு இருக்கீங்கல்ல? நம்ம பையன் எவ்வளோ நாளும் எலக்ட்ரிக் கார் வேணும் வேணும் கேட்டுட்டு இருக்கான். அவனுக்கு உருப்படி ஏதாவது செஞ்சு கொடுத்தாதான் நாங்கள் குறைஞ்சா போயிடுவீங்க அப்படின்னு தாங்க ஒரு கேள்வி கேட்டேன். மனுஷன் என்ன நினைச்சாரோ தெரியல, வேகமாக வீட்டில் இருந்த பாண்டா காரை எடுத்துட்டு போனாரு. 4 மோட்டரு, வீலு, நட்டு போல்ட்டு, பேட்டரி, வயரு அது இதுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தாருங்க. பரவாயில்ல, இந்த மனுஷன் பிள்ளைக்காண்டி இவ்வளோ மெனக்கெடுத்து செய்கிறாரு அப்படின்னு ஒரு சைடு சந்தோஷமா இருந்தாலும், இன்னொரு சைடு ச்சே, இதே நம்ம ஒரு வேலை சொல்லியிருந்தா இவர் செஞ்சிருப்பாரா அப்படின்னு நினைக்கிறப்ப செம்ம கடுப்பாக இருந்தது. இருந்தாலும் அதை வெளியில் காட்டிக்கிறாம பொறுமையாக இருந்துட்டேங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே கூப்பிட்டு, ஏய் உன் எலக்ட்ரிக் கார் ரெடி ஆயிடுச்சுடா, வந்து ஓட்டி பாருடா, ஹாப்பி தானே அப்படின்னாரு. இவனுக்குன்னா வாவ் சூப்பராக இருக்குப்பா, எப்படிப்பா பண்ணீங்க அதுன்னு சொல்லிட்டு ஏறி உட்காந்து ஓட்ட ஆரம்பிச்சான் பாருங்க. சும்மா வண்டி ஜோரா போய்கிட்டே இருந்துச்சுங்க. செம்ம ஹாப்பி அவன். நினைச்சத செஞ்சு கொடுத்த சாட்டிஸ்ஃபேக்ஷனும் எங்களுக்கு இருந்தது. சரி, எதுக்கும் ஒரு கிராஸ் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஏறி உட்காந்து பார்த்தேன் என்னோட வெயிட்டே அது நல்லா தாங்குதுங்க. என்ன வண்டி கொஞ்சம் ஸ்லோவாக போகுது, பட் இட்ஸ் நாட் அன் இஷ்யூ. அவன் ஏஜ் குரூப்புக்கு அது ஓகே தான் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு எங்களுக்கு. ஓவரால் இதோட காஸ்ட்டே ஒரு 2000குள்ளேயே முடிஞ்சிருங்க. அவ்வளோதான், ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக முடிஞ்சிருச்சு ஒரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ எங்களை என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.